மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அப்பா, நம்ம வீட்டையும் சொத்தையும் அக்காங்க கிட்ட ஒப்படைக்கிறேன், இந்த ஆபீஸ நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்து காட்டுறேன்னு மாமா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். அக்காங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை கூட நான் எப்படியாவது மாமா கிட்ட இருந்து அக்காங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த ஆபீஸ நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர்றது, அதுதான் என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா. அது என்னால முடியுமான்னு தெரியல. ஏன்னா உங்க அளவுக்கு எனக்கு திறமையும் அனுபவமும் இல்லப்பா. இப்ப கூட கதிர்மாமா கொடுத்த தைரியத்துல தான் இந்த ஆபீஸ்ல எம்டியா உட்கார்ந்துருக்கேன். கதிர்மாமா சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனே தவிர எனக்கு இந்த ஆபீஸ பத்தியோ இங்க இருக்கிற வேலையை பத்தி ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. எப்படி இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் கத்துக்கிட்டு இந்த ஆபீஸ நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியலப்பா. கதிர்மாமா என்னதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் என் மனசுக்குள்ள இதெல்லாம் என்னால பண்ண முடியுமான்னு சந்தேகமாவே இருக்குப்பா. நீங்க தனியாலாம் நின்று இந்த கம்பெனிய இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுல பாதி அளவுக்கு கூட என்னால பண்ண முடியுமான்னு தெரியலப்பா. என் லைஃப்ல இந்த 24 வருஷத்துல இப்ப வரைக்கும் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்றதுக்கு பயந்தது இல்லப்பா. ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா அதை பண்ணிடணும்னு நான் அதுல இறங்கிடுவேன். ஆனா எனக்கு இப்போ இந்த விஷயத்துல ஒருவேளை தோத்துருவனோன்னு பயமா இருக்குப்பா. நான் தோத்துருவேன்னு கூட நான் பயப்படலப்பா. எங்க நான் உங்க உழைப்ப தோக்க வச்சிருவனோன்னு தான்ப்பா பயமா இருக்கு. நீங்க ரத்தமும் வேர்வையும் சிந்தி உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்தை மாமா மாதிரி கெட்டவங்க கையில போகாம உங்க புள்ள நான் பாத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் நீங்க இதை விட்டுட்டு போயிருப்பீங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்தணும்னு தான்ப்பா நான் உறுதியா இருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு தைரியம் வரமாட்டேங்குதுப்பா. அந்த தைரியத்தை நீங்க தான்ப்பா எனக்கு கொடுக்கணும். எம்பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும் ஊரான ஊரு வரும் முன்னோரின் பேரு வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். பரவாயில்ல, உட்காரு சிவா. இல்ல மாமா, இருக்கட்டும். என்ன சிவா இதெல்லாம்? நீ பண்ணது சரின்னு உனக்கே தோணுதா? எப்பவுமே அன்புதான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எந்த விஷயத்தையுமே யோசிக்காம எடுத்தோ கவுத்தோன்னு பண்ணிடுறான், அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது, அவனுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குது, சொன்னாலே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுவாரு. அப்படி உன்னை பத்தி இவ்வளவு நாள் குறை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனே இப்ப நீ ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சிவா ரொம்ப மாறிட்டான், இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு, எல்லாத்தையுமே ரொம்ப யோசிச்சு சரியா முடிவெடுக்கிறான்னு என்கிட்ட பெருமையா சொன்னார் சிவா. ஆனா அதுக்குள்ள நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. அவரோட சம்மதம் இல்லாம அவர் தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சிவா? நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் நீ என்ன பண்றது வேற வழி இல்லைன்னு ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா மனசுக்குள்ள தங்கச்சியோட கல்யாணத்தை நேர்ல கூட பார்க்க முடியல, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேன்னு உன்னை நினைச்சு அவர் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாரு. நீங்க சொல்றது சரிதான் மாமா. தங்கச்சியோட கல்யாணத்தை பார்க்க முடியலன்னு அவர் வருத்தப்பட்டிருப்பாரு தான். ஆனா நான் மட்டும் ஐஷு கழுத்துல தாலி கட்டலன்னா அவரால் அவர் தங்கச்சியவே பார்த்து இருந்திருக்க முடியாது. என்னடா சொல்ற? ஆமா மாமா, நான் ஒன்னும் அவசரப்பட்டு ஐஷு கழுத்துல தாலி கட்டல. அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். காப்பாத்துறதுக்காகவா? யாருக்கிட்ட இருந்து? வேற யார்கிட்ட இருந்து? உங்க அப்பா கிட்ட இருந்து தான் மாமா. நான் வீட்டுக்கு வந்தப்ப கூட அவர் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் எப்ப இந்த ஆபீஸ்க்கு வந்தனோ அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருச்சு மாமா நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு. என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச அந்த வீடு சொத்து எல்லாமே என் அமுதா அக்காவுக்கும் என் ஷைலு அக்காவுக்கும் சேர வேண்டியது. அந்த சொத்தையும் இந்த ஆபீஸையும் அவர்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு மாமா. அதனால அவர் என்ன பழிவாங்கறதான்னு நினைச்சு ஐஷுவை கொள்றதுக்கு ஆள் அனுப்புனாரு. நல்ல வேளை அந்த நேரத்துல நான் ஐஷு கூட தான் இருந்தேன், அதனால என்னால அவளை காப்பாற்ற முடிஞ்சுது. ஒருவேளை அந்த நேரத்துல நான் ஐஷு கூட இல்லைன்னா நிச்சயமா அவர் ஐஷுவை ஏதாவது பண்ணிருப்பாரு மாமா. அன்னைக்கு நான் ஐஷு கூட இருந்தே அவளை நான் காப்பாத்திட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் அவர் அவளை கொல்றதுக்கு ஆள் அனுப்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அவளை என்னால 24 மணி நேரமும் கூட இருந்து பாத்துக்க முடியாது மாமா. அவ என் பொண்டாட்டியா என் கூட என் வீட்டுல இருந்தா மட்டும்தான் என்னால அவளை எல்லா நேரத்திலயும் பாதுகாக்க முடியும். அதனால மட்டும்தான் அவ கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவர் என்ன பழி வாங்கணும்னா என்னதான் கொல்லணும், ஆனா என்ன எதுவும் பண்ணாம என் கூட இருக்கிறவங்களை ஏதாவது பண்ணி என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. என் கூட இருக்கிறவங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற யாரையும் அவரால் எதுவும் பண்ண முடியாது.
அதனாலதான் வெளியில இருக்கிற ஐஷுவை கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதான் அவ வெளியில இருந்தாதானே அவளுக்கு பிரச்சனை. அவளை நான் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டியாக்கி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா அவரால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் மாமா நான் வேற எதை பத்தியுமே யோசிக்காம அந்த நிமிஷமே ஐஷு கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்ப கூட நான் சொல்றத உங்களால நம்ப முடியுமான்னு தெரியல. மாமா என்ன பழி வாங்குறதுக்காக ஐஷுவை கொல்ல பாக்குறாருன்னு நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். எனக்கு ஒரு அதிர்ச்சியும் இல்ல சிவா. ஏன்னா எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான். அவர்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினேன்னு சொன்னேன். ஆனா அவர்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்டு சிவா. என்னமாமா சொல்றீங்க? ஆமா சிவா, நீ அவளை காப்பாத்தணும்னு நினைச்சது தப்பு இல்ல. ஆனா அதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப நீ அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்து அவளுக்கு இருக்கிற ஆபத்தை இன்னும் அதிகம் தான் படுத்திருக்க. என்னமாமா சொல்றீங்க? அவ வெளியில இருந்தாதான் மாமா ஆளுங்களை அனுப்பி அவளை கொல்ல பாப்பாரு. அதே நம்ம வீட்டுல இருந்தா அவரால் என்ன பண்ண முடியுமாமா? என்னடா பண்ண முடியாது? இல்ல வீட்டுல இருந்தா அவளை எதுவும் பண்ண முடியாதா? என்னடா பேசுற? இல்ல 24 மணி நேரமும் கூடயே இருந்து அவளை பாத்துக்கிறதுக்காக தாலி கட்டி கூட்டிட்டு வந்தேன் நீ. இப்ப 24 மணி நேரமும் நீ அவ கூடயேவா இருக்க? இப்ப அவ வீட்டுல தானே இருக்கா. வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் அவரால அவளை கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறியா? அவளை கொல்லணும்னு அவர் முடிவு பண்ணிட்டா அவ குடிக்கிற காஃபில கொஞ்சோண்டு விஷத்தை கலக்கினா போதும். அது எப்படிடா உனக்கு தெரியும்? உன்னால எப்படி அதை தடுக்க முடியும்? மாமா என்னமாமா சொல்றீங்க? சிவா பயப்படாத, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஆனா அதுக்குன்னு அப்படி நடக்காதுன்னு தைரியமாவும் இருந்துராத. அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என் அப்பாவை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அவர் என்னெல்லாம் பண்ணுவாரு, ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சா அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்குவாருன்னு எனக்கு தெரியும் சிவா. அதுக்காக தான் நான் உன்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே கவனமாயிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட ஐஷு விஷயத்துல நீ அவளை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நீயும் அவளும் காதலிக்கிறீங்க, உனக்கு அவ ரொம்ப முக்கியம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவளை கொல்ல பார்த்தாரு. ஒருவேளை நீ அவளை காதலிக்கல, அவளுக்கு என்னன்னாலும் நீ கவலைப்பட மாட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அவளை ஒண்ணுமே பண்ணிருந்திருக்க மாட்டாரு. ஆனா இப்போ அவ கழுத்துல தாலி கட்டி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு இந்த உலகத்திலேயே அவதான் ரொம்ப முக்கியம், அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவருக்கு நிரூபிச்சிட்ட. இவ்வளவு நாள் கூட உன்னை எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு தெரியாம இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஐஷு அடிச்சா உனக்கு வலிக்கும்னு நீ அவருக்கு காமிச்சிட்ட. இப்போ உனக்கு வலிக்க வைக்க என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சிவா. ஐயோ மாமா நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற ஆங்கிள் நான் யோசிக்காம விட்டுட்டேன் மாமா. ஐஷோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சப்போ அவளை என் கூடயே வச்சு பாத்துக்கணும், அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சே தவிர அந்த நிமிஷம் எனக்கு வேற எதை பத்தியுமே யோசிக்க தோணல. அதான் அவ கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் மாமா. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இன்னும் ஆபத்துன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப நான் என்ன மாமா பண்றது? ஐஷு வேற வீட்டுல இருக்கா, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. டி சிவா பயப்படாத, அவளை கொல்றது அவரோட எய்ம் கிடையாது, உன்னை பழி வாங்குறதுதான் அவரோட எய்ம். ஏற்கனவே அவரால் அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனாலதான் நீ அவளை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியும்ல. அதனால எப்பவுமே அவர் விஷயத்துல நீ கவனமா இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அதனால யோசிக்காமலாம் அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் மாட்டிக்காத அளவுக்கு நல்லா யோசிச்சுதான் ஏதாவது பண்ணுவாரு. ஆனா அவளை ஏதாவது பண்ணணும்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்துறதுக்கு நீ யோசிக்கணும். அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணுவாருன்னு முன்கூட்டியே யோசிச்சு அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நீ யோசிக்கணும் சிவா. ஆனா அது அவ்வளவு ஈஸியும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளவு சாதாரணமானவரும் இல்ல. அவர் என்ன பண்ணுவாருங்கிறத நம்மளால யோசிக்க கூட முடியாது சிவா. அவரோட திட்டத்தை இத்தனை வருஷம் அவர் கூட இருந்த அவர் புள்ள என்னாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய கிரிமினல். அவரோட கிரிமினல் மொழியை கணிக்கணும்னா அது ஒரு கிரிமினலால மட்டும்தான் முடியும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அவர் என்ன யோசிப்பாருங்கிறத அவருக்கு முன்னாடி யோசிச்சு ஐஷுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்குவேன் மாமா. நீ தான் பாத்துக்கணும் சிவா. ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. இத நான் உன் மேல நம்பிக்கை இல்லாம சொல்லல, அவர் மேல இருக்கிற பயத்துல சொல்றேன். ஏன்னா அந்த ஆளு என் மாமாவையே தூக்கடிச்சிட்டான். உன் அப்பா எப்படிப்பட்டவர்னு நீ பார்த்ததில்ல, ஆனா நான் பார்த்திருக்கேன். இப்ப நீ சொல்றல அவர் எப்படிப்பட்ட கிரிமினலா இருந்தாலும் அவரை நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு, இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிற? உன் அப்பா கிட்ட இருந்து. நீ புலினா அவர் சிங்கம். அப்படிப்பட்ட மனுஷனையே அந்த ஆளு சாச்சிட்டான். அத்தையும் மாமாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்றத என்னால இப்பவும் நம்ப முடியல சிவா. அதுல இந்த ஆளோட சதி ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாவே தான் இருக்கு. ஆனா என்னால அதை எப்படியுமே கண்டுபிடிக்க முடியல. என்ன மாமா சொல்றீங்க? என் அப்பா எப்படிப்பட்டவர்னு நீங்களே சொல்றீங்க, அப்புறம் எப்படி மாமா என் அப்பாவை அவரால் ஏதாவது பண்ணிருக்க முடியும்? என் அப்பா முன்னாடி நெஞ்சுக்கு நேரம் அந்த ஆளால நிக்க முடியுமா மாமா?
முடியாதுதான் சிவா. ஆனா நம்ம நெஞ்சுக்கு நேரா நின்னு நம்மள எதுக்குறவங்கள கூட நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா நம்ம முதுகுக்கு பின்னாடி குத்துறவங்கள நம்மளால ஜெயிக்க முடியாது சிவா. வேலாயுத மாமாவோட நெஞ்சுக்கு நேரா நின்னு அவரை எதுக்குற அளவுக்குலாம் என் அப்பனுக்கு தைரியம் கிடையாது. ஆனா அவர் முதுகுக்கு பின்னாடி குத்தி அவரை சாக்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு கிரிமினல் மூளை இருக்கு. சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் அந்த ஆளு என்ன வேணாலும் பண்ணுவான் சிவா. ஆனா இதையெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. என்னால இத்தனை வருஷத்துல இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இது எல்லாத்தையும் நீதான் சிவா எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சக்தி, நாளைக்கு அம்மா ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்க. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு கூப்பிட போறீங்களா இல்ல அம்மாவை ஆட்டோ பிடிச்சு வர சொல்லட்டுமா சக்தி? சக்தி, கையல் ஏதாவது சொன்னியா? ஏதாவது சொன்னியாவா? என்னாச்சு சக்தி உங்களுக்கு? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஐயோ கையல் அதெல்லாம் எதுவும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். நான் வேற ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான் நீ சொன்னதை கவனிக்கல. சரி என்ன சொன்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சக்தி, நாளைக்கு அம்மா ஊர்ல இருந்து வராங்க. அதான் நீங்களே பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வரீங்களா இல்ல அவங்களே ஆட்டோ பிடிச்சு வர சொல்லட்டான்னு கேட்டேன். நாளைக்கா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வராங்க? காலையில நேரத்திலேயே வரேன்னு சொன்னாங்க சக்தி. நாளைக்கு 10 மணிக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதனால 10 மணிக்கு உள்ள வரதா இருந்தா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒருவேளை அவங்க வர லேட் ஆச்சுன்னா அவங்களை ஆட்டோ பிடிச்சு வர சொல்லிடு. சரி சக்தி, அது காலையில அம்மா எத்தனை மணிக்கு வராங்கன்னு பாத்துக்கலாம். அப்புறம் நீங்க என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, என்ன சக்தி? என்ன விஷயம்? ஆபீஸ் விஷயமா இல்ல? ஆபீஸ் விஷயம்லாம் இல்ல கையல், அது ஷமீரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஷமீர் அண்ணாவை பத்தியா? என்ன சக்தி, ஐஷுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, இன்னும் சரியாகலையா? ஐஷு இன்னும் மனசு மாறலையா சக்தி? எங்க மாறுறா? அப்படிதான் கொஞ்சம் மனசு மாறி அவனை ஏத்துக்கிட்டா என் நண்பனும் சந்தோஷமா இருப்பான், நானும் டென்ஷன் இல்லாம இருப்பேன். ஆனா எங்க அவளுக்கு தான் புரியவே மாட்டேங்குது கையல். அதெல்லாம் புரியும் சக்தி. அவ ஏற்கனவே அவர் மேல கோவமா இருந்தா. அவர் எப்படியாவது அவ கோவத்தை சரி பண்ணி கொஞ்சம் சமாதானம் பண்ணதுக்கு அப்புறம் தாலி கட்டி இருந்தா கூட அவ ஏத்துக்கிட்டு இருந்திருப்பா. ஆனா இவரு அவ கோவம் போறதுக்குள்ளேயே அவசரப்பட்டு அவ சம்மதம் இல்லாம அவ கழுத்துல தாலியும் கட்டினா அப்புறம் அவ கோவம் இன்னும் அதிகமா தானே சக்தி ஆகும். இருக்கட்டும் கையல், ஆனா இப்ப என்ன வேற எவனாவது ரோட்ல போறவனா வந்து தாலி கட்டினா? அவ ஏற்கனவே அவனை விரும்பி இருக்கால. சரி ஏதோ அவன் தாலி கட்டிட்டான், பண்ண தப்பு எல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவளுக்கு வேண்டாமா? எப்படியா அவ வாழ்க்கையில ஷமீரை விட்டுட்டு வேற ஒரு ஆளை அவ ஏத்துக்க போறது இல்ல. அப்ப அவன் தாலி கட்டிட்டான், அவன் மேல கோவப்பட்டு அவனை ஒதுக்கி வைக்கிறதுல யாருக்கு லாபம்? அவனும் கஷ்டப்பட்டு அவனையும் சேர்த்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா. சக்தியா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் தானே சக்தி ஆகுது. அதுக்குள்ள அவ புரிஞ்சுக்குவாளா? அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. முன்னாடினா 2 பேரும் தனித்தனியா இருந்தாங்க, அதனால அவங்கள ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. 2 பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல இருக்கும்போது என்னதான் கோவம் இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே சரியாயிடுவாங்க சக்தி. ஏன் இப்ப நம்ம சரியாகல? நான் கூட ஆரம்பத்துல உங்க மேல கோவமா தான் இருந்தேன், உங்களோட சேர்ந்து வாழவே மாட்டேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒன்னா இருக்கும்போது ஒருத்தர் புரிய ஆரம்பிக்கும் போது அந்த கோவம் எல்லாம் தானா போயிடும் சக்தி. அதுலயும் ஐஷு அம்மா அப்பாவோட பாசம் இல்லாம ஹாஸ்டல்ல வளர்ந்தவ. இப்ப ஷமீர் அண்ணா அவ மேல காமிக்கிற பாசத்துல அவ மனசு கூடிய சீக்கிரமே மாறிடும் சக்தி. அந்த நம்பிக்கையில தான் கையில் நானும் இருக்கேன். நிச்சயமா அவனோட காதல் அவன் மனசை மாத்திடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அது வரைக்கும் என் நன்மை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அததான் என்னால பார்க்க முடியல. ஏன் சக்தி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரா? ஆமா, வருத்தம்லாம் அவனுக்கு இருக்குதான். ஆனா என்ன வெளியே தான் காமிச்சுக்க மாட்டேங்கிறான். என்கிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிக்கிறான். ஆனா மனசுக்குள்ள அவன் எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் கையல். நானும் இதை பத்தி அவன் கிட்ட சீரியஸா பேசினா அவன் ஃபீலிங்ஸ் இன்னும் அதிகமாயிடுமோன்றதுனாலதான் வெளியில அவனை கலாய்ச்சிக்கிட்டு அவனை கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள அவன் அழறது எனக்கு தெரியும் கையல். அது நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவன்கிட்ட என்னால காமிக்க முடியல. அதான் உன்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். சக்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சக்தி. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நீங்க கலங்க மாட்டீங்க. ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க டென்ஷன் ஆயிருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க முகம் வாட்டமா இருக்கும் போதே நான் நினைச்சேன் பிரச்சனை உங்களுக்கா இருக்காது, உங்க ஃப்ரெண்டுக்கா தான் இருக்கும்னு. ஆமா கையில், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அது அவன் பாத்துக்குவான். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அதை யோசிச்சு அந்த பிரச்சனையை அவன் சரி பண்ணிடுவான். ஆனா இப்போ அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இதுல என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல கையல். நீங்க என்ன சக்தி பண்ண முடியும்? வேற ஏதாவது பிரச்சனை நீங்க சரி பண்ணலாம். ஆனா இதுல ஐஷு தான் மனசு மாறணும். ஐஷு மனசை மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணணும் கையல். அவன் இப்படி வருத்தப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல. எதையாவது பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன சக்தி பண்ண முடியும்? ஏதாவது பண்ணணும் கையல். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லி கல்யாணமான அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் கையல். பொய் சொல்லி சேர்த்து வைக்கிறதா? அப்படி என்ன சக்தி சொல்லி சேர்த்து வைக்கிறது? இல்ல அப்படியே நம்ம ஏதாவது பொய் சொல்லி அவங்கள சேர்த்து வச்சாலும் அது அதுக்கப்புறம் தெரிஞ்சதுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடாது?
அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கையல். முதல்ல 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும். அப்படி 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் நம்ம சொன்னது பொய் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதையெல்லாம் மறந்துடுவாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது போய் சொல்லலாம். ஆனா அப்படி என்ன சக்தி சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கிறது? அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிப்போம். சின்னவனே வாளே, ஒன்ன தமிழே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் சிம்ரன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்ல. ஐசு பிள்ளை காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, ரூம்லயே கிடந்து அழுதுட்டு கிடக்கு. அதான் சரி இந்த பாலனாச்சும் கொடுப்போம்னு பார்த்தேன். காலையில மதியத்துல 2 நேரமும் நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அந்த பிள்ளை சாப்பிடவே இல்ல. அப்புறம் நான் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பாலையும் நான் கொண்டு போய் கொடுத்தா குடிக்குமோ என்னமோன்னு தெரியல. அதான் சரி உன்கிட்ட கொடுக்க சொல்லுவோம், நீ கொடுத்தாலாவது குடிக்குமே என்று தமிழே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னது காலையில இருந்து சாப்பிடலையா? ஏன்? அது என்னன்னு தெரியல சின்னவனே. காலையில இந்த பிள்ளைக்கு நான் இட்லி கொண்டே கொடுத்தோம்ல, நான் சாப்பிட்டுக்கலாமாச்சுன்னு தான் சொல்லிச்சு. சரின்னு சொல்லி நான் மதியத்துக்கு சாப்பாடெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சரி இந்த பிள்ளை கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கு, மதியத்துக்கு சாப்பாடு கொடுப்போம்னு போறேன். காலையில வச்சு இட்லி அங்க அப்படியே கிடக்குல. அப்புறம் மதியத்துக்கு கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு வேண்டாமாச்சு, நீங்க கொண்டு போய்க்கிடுங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே கிடக்குல. நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தோம்ல, அந்த பிள்ளை சாப்பிடவே இல்ல. அப்புறம் பூஜா கிட்ட மாத்திக்கு துணி வாங்குறேன்னு போச்சு, அதை வாங்கிட்டு வந்து அதையும் மாத்தாம சாப்பிடவும் செய்யாம கிடந்து அழுதுகிட்டே கிடக்குல. சாப்பிடாம அழுதுட்டே இருக்காளா? ஏன் சிம்ரன், ஒருவேளை அவளுக்கு வயிறு வலி அதிகமா இருக்குமோ? உனக்கு தான் இந்த மாதிரி அந்த வயிறு வலியை சரி பண்றதுக்கு ஏதோ கஷாயம் எல்லாம் சொன்னியே, அதெல்லாம் வச்சு கொடுக்க வேண்டியது தானே? இல்ல அதெல்லாம் நான் வச்சு கொண்டே கொடுத்தோம்ல, அதையும் அந்த பிள்ளை குடிக்கல. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை வயித்து வலி கலக்குற மாதிரி தெரியல. இல்ல அது வேற என்னத்துக்கோ கிடந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வயிறு வலி இல்லைன்னா அப்புறம் வேற எதுக்கு வாழலா? அதுதான்ல என்னன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. காலையில நான் இட்லி கொடுக்க போனப்ப கூட அந்த பிள்ளை நல்லதாமல பேசிச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா சாப்பிடாம கொள்ளாம கிடந்து அழுதுகிட்டு கிடக்கு. சரி நம்ம கேட்டதா அந்த பிள்ளை என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது. மாப்பிள்ளை வந்தா மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுவோம்னு பார்த்தா மாப்பிள்ளை வேற அங்க பழைய ஆஸ்பத்திரியில இருந்து வந்துட்டாரு இல்ல, அவங்க சித்தி சித்தப்பாவோட ஆஸ்பத்திரி வந்து வேண்டாம்னு சொல்லி இவ வேற ஏதோ ஆஸ்பத்திரிக்கு வேலை கேட்டு போகணும்னு சொல்லி முக்கியமான மீட்டிங்னு சொல்லி போயிட்டாரு இல்ல. அவருக்கு போன் அடிச்சு அவர் எடுக்கவும் செய்ய மாட்டாரு, அவர் வரவும் இல்ல இன்னும். அப்புறம் யார்கிட்ட சொல்லி அந்த பிள்ளைகிட்ட பேச சொல்லன்னு தெரியாம நான் இங்க உட்காந்துருக்கேன். அந்த பிள்ளை இந்த வீட்டுல யாருக்கிட்டயாவது மனசு திறந்து என்னத்தையாவது பேசணும்னா ஒண்ணு அண்ணங்காரங்கிட்ட பேசணும், இல்லனா புருஷன் நீ தான் நம்மளே வரணும். அதான் நீ வந்தா உன்கிட்டயாவது கொடுத்து இந்த பாலை குடிக்க சொல்லுவோம்னு உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கேன். புருஷன் நீதான் சிம்ரன் சொல்ற, ஆனா அவெல்லாம் என்ன புருஷன் நினைச்சு என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டா, நான் பால் குடிக்க சொன்னா குடிக்கவும் மாட்டா. சரி நீ இப்படி சொன்னா எப்படி இல்ல? அவ அண்ணங்காரனும் வரல, அப்புறம் நீ தான் நம்மளே கொடுக்கணும். நான் சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளை சாப்பிடல இல்ல. இப்ப நான் போய் இந்த பாலை கொடுத்தாலும் அந்த பிள்ளை குடிக்காதுல்ல. இங்க என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் நீ கொஞ்சம் பக்குவமா சொல்லி அந்த பிள்ளை எப்படியாவது குடிக்கவே இல்ல. அந்த பிள்ளை காலையில பிடிச்சு ஒண்ணு சாப்பிடாம கிடந்து அழுதுட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது வந்துரும், மயக்க போட்டு விழுந்துரும்ல அந்த பிள்ளை. இந்த பாயப்படி என்னத்தையாவது சொல்லி அந்த பிள்ளை குடிக்கவே இல்ல. அவ நான் கொடுத்தா குடிப்பாளான்னு தெரியல. சரி கூடு, நான் கொடுத்து பாக்குறேன். இந்தாலே கொண்டே கொடு. சிம்ரன், அப்புறம் என்னமோ பூஜா கிட்ட அவ மாத்திக்கு துணி வாங்க போனான்னு சொன்னியே, அவ எதுக்கு பூஜா கிட்ட ட்ரெஸ் வாங்க போனா? இல்ல பின்ன அந்த பிள்ளைக்கு மாத்திக்கிறதுக்கு துணி இல்ல. நீ பாட்டுக்கு தாலி கட்டி அந்த பிள்ளைய கையோட கூட்டி வந்துட்ட. அந்த பிள்ளையோட துணி எல்லாம் அங்க ஹாஸ்டல்ல இல்ல கிடக்கு. அதுக்கப்புறம் வீட்ல நடந்த பிரச்சனையில ஹாஸ்டலுக்கு போகல இல்ல. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஹாஸ்டல்ல போய் துணி எல்லாம் கொண்டாரணும். அதுக்கு மாப்பிள்ளை வந்தா தானே முடியும். மாப்பிள்ளை தான் இன்னைக்கு வேற எங்கேயோ மீட்டிங்னு போயிட்டாரு, நாளைக்கு தான் நீ ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்லிச்சு. அப்புறம் அந்த பிள்ளை புடவை கட்டுற மாதிரி இருந்தா கூட கையில கிட்ட புடவை வாங்கி கொடுக்கலாம். அந்த பிள்ளை சுடிதார் தானே போடும், அது பூஜா கிட்ட தானே இருக்கும். அதான் பூஜா கிட்ட மாத்திக்க துணி வாங்குறோம்னு போச்சுல. அப்புறம் சுடிதார வாங்கிட்டு வந்துச்சு, வந்துட்டு அதை மாத்திக்க கூட இல்ல, கிடந்து அழுதுட்டே கிடந்துச்சுல. இந்த துணியாவது மாத்திக்கலையாமான்னு கேட்டதுக்கு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த துணியெல்லாம் அவகிட்டே கொண்டே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. சரின்னு நான் அந்த துணியை கொண்டே பூஜா கிட்டே கொடுத்துட்டேன் பாத்துக்க. என்ன சிம்ரன், அவளுக்கு மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் இல்லனா அதை அவ என் கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும், நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பனே. எதுக்கு பூஜா கிட்ட எல்லாம் போய் கேட்கணும்? ஆமா உன்கிட்ட வந்து சொல்லணுமாக்கு. ஏலே நீ அந்த பிள்ளையை தாலி கட்டி கையோட கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அந்த பிள்ளையோட துணி எல்லாம் அங்க ஹாஸ்டல்ல தான் கிடக்குன்னு உனக்கு தெரியாதாக்கு? அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளை துணி மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணும், என்ன ஏதுன்னு நீ எது பாத்தியாலே? ஏ சிம்ரன், இதெல்லாம் எப்படி நான் பார்க்க முடியும்? அக்கா இருக்கா, நீ இருக்க, நீங்களாம் பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆமலே நாங்க பார்த்துதான் பூஜா கிட்ட மாத்திக்கிறதுக்கு துணி வாங்கி கொடுத்தோம். அதனால எங்களால செய்ய முடியும். ஆனா நீ தான் ஒரு புருஷனா உன் பொண்டாட்டி மேல அக்கறை இருந்திருந்தா அவளுக்கு மாத்திக்க வேற துணி வேற இல்லையே, நம்ம பாட்டுக்கு கூட்டி வந்துட்டோமே. இனி மாத்திக்கிறதுக்கு வேற துணி வாங்கிட்டு வந்து கொடுப்போம்னா இந்த பிள்ளைக்கு நீ தானே துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். ஐயோ சிம்ரன், நான் அப்படியெல்லாம் யோசிக்கல சிம்ரன். யோசிக்கணும்ல, இம்புட்டு காலம் உன்னை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு வெளிய போனா ஒரு போக்கு வந்தா ஒரு வரவு
ச்சே ஆமால்ல, சிம்ரன் சொல்ற மாதிரி அவளுக்கு மாத்திக்க துணியிலன்றத நான் தான் யோசிச்சு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். அதை கூட யோசிக்காம விட்டுட்டேன். சரி, அவளுக்கு இந்த வீட்ல பிரச்சனை நான் தான். காலையில இருந்து நானும் வீட்ல இல்ல. அப்புறம் இதுக்காக காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எதுக்கு சாப்பிடாம அழுதுட்டு இருந்தாலும் தெரியல. இப்ப நம்ம போய் கேட்டாலும் சொல்ல மாட்டா. சரி, அதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. இப்ப இந்த பாலை கொடுத்தா குடிப்பாளா? அதையும் குடிக்க மாட்டா. இனி இந்த பால் அவளை குடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பாடுபடணுமோ தெரியலையே ஹல்லா.